பாகம் 4 பிறப்பு மற்றும் தேடலின் புத்தகம். காண்டோ 2 சுடரின் வளர்ச்சி பக்கம் 365. பொறுமையிழந்த குடிமக்கள் தாங்கள் பெரிதும் குறை கூறிய பந்தங்களை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு தங்கள் கட்டுண்ட ஏக்க இதயங்களுடன் தாங்கள் இழக்க கண்ணீர் சிந்தியிருக்கக்கூடிய ஒரு நுகத்தைக் குறித்து முணுமுணுத்தனர். அது அவளது அழகும் அன்பும் எனும் மகத்தான நுகம். மற்றவர்களோ வாழ்வியல் குருட்டு ஆசைகளுடன் அவளைப் பின்தொடர்ந்து அவளை முழுமையாக தங்களின் தனித்த உரிமையாக்கிக் கொண்டு அனைவருக்குமான அவளது இனிமையை விழுங்க விரைந்தனர். பூமி தனது தனித்த தேவைக்காக ஒளியைக் கோருவது போலவும் தங்களின் ஒரே பொறாமைப்பிடியாக அவளைக் கேட்பது போலவும் அவர்கள் தங்களைப் போன்றே கட்டுண்டிருந்த அவளது அசைவுகளிடமிருந்து கேட்டனர். தங்கள் சிறுமைக்கு அது போன்ற ஒரு பதிலையே ஏங்கினர். அல்லது அவள் தங்கள் பிடியை மீறிவிட்டாள் என்று வருந்தி ஏக்கத்தின் கயிறுகளால் அவளை இறுக்கமாகப் பிணைக்க நம்பினர். அல்லது அவளது ஸ்பரிசம் தாங்க முடியாத அளவுக்கு வலிமையானது என்று உணர்ந்து தாங்கள் நேசித்து ஒரு கொடுங்கோன்மைக்காக அவளைப் பழித்து அதிக பிரகாசமான சூரியனைக் கண்டு சுருங்குவது போல தங்களுக்குள்ளேயே சுருண்டு கொண்டனர். ஆயினும் தாங்கள் மறுத்து அந்த பெருமைக்காக ஏங்கினர். அவளுடைய இனிய உணர்ச்சிமிக்க கதிரால் கோபத்துடன் மயங்கி தங்கள் பூமியின் பலவீனத்தால் அதை தாங்க முடியாமல் அவர்கள் ஏங்கினார்கள். ஆனால் அந்த தொடுதலுக்காக ஏங்கினார்கள். தெய்வீகத்தை அவ்வளவு அருகில் சந்திக்கத் தகுதியற்றவர்களாகவும் தங்களால் உள்ளடக்க முடியாத ஒரு சக்தியை சகித்துக் கொள்ள முடியாதவர்களாகவும் இருந்தனர். சிலர் அவளது தெய்வீக ஆதிக்கத்தால் விருப்பமின்றி ஏற்கப்பட்டு அதை ஒரு இனிய ஆனால் அந்நியமான மந்திரத்தைப் போல சகித்துக் கொண்டனர். மிக உன்னதமான நிலைகளுக்கு உயர முடியாமல் அவளைத் தங்கள் பூமிக்கு இழுத்துவர ஏங்கினார்கள். அல்லது தங்கள் உணர்ச்சிமிக்க வாழ்க்கையை அவளைச் சுற்றி மையப்படுத்த நிர்பந்திக்கப்பட்டு தங்கள் ஆன்மாக்களை அடிமைப்படுத்திய அவளது மகிமையையும் அருளையும் தங்கள் இதயத்தின் மனிதத் தேவைகளுடன் பிணைக்க நம்பினர். ஆனால் இந்த உலகில் அவளது அழைப்பிற்கு பதிலளித்து இந்த இதயங்களில் அவளுக்கு நிகராகவும் அவளது துணையாகவும் யாரும் நிற்க முடியவில்லை. சிறிய ஆன்மாக்கள் சுவாசிக்க முடியாத அளவுக்கு தூய்மையான காற்றைப் போல தனது உயரங்களால் அவர்களுக்கு நிகராக அவள் குனிந்தது வீணானது. இந்த தோழமையான ஆன்மாக்களை தனது பரந்த உள்ளங்களுக்கு உயர்த்தி தனது சொந்த சக்தியால் நிரப்ப அவள் விரும்பினாள். பாகம் 4 பிறப்பு மற்றும் தேடலின் புத்தகம். காண்டோ 2 சுடரின் வளர்ச்சி பக்கம் 366. ஒரு தெய்வீக சக்தி வாழ்வில் பிரவேசிக்க இறைவனின் மூச்சு மனித காலத்தை பெருக்க அவள் அவர்களின் சிறுமையின் பால் குனிந்து தன் வலிமையான பேரார்வம் நிறைந்த கரங்களால் அவர்களின் வாழ்வை மூடி பரிவினால் அவர்களின் தேவைகளையும் விருப்பங்களையும் அறிந்து அவர்களின் வாழ்வியல் ஆழமற்ற அலை ஆழங்களில் மூழ்கி அவர்களின் துயரமும் மகிழ்ச்சியும் கலந்த இதயத் துடிப்புகளைச் சந்தித்து பகிர்ந்து கொண்டு அவர்களின் துயரத்தையும் கர்வத்தையும் குணப்படுத்த குனிந்த போதிலும் தன் தனித்த சிகரத்தில் தனக்கே உரிய ஆற்றலைப் பொழிந்து அவர்களின் பேராவல் ஓலத்தை அதற்கு உயர்த்தினாலும் அவள் அவர்களின் ஆன்மாக்களை தன் பரந்த வெளிக்குள் ஈர்த்து தன் ஆழத்தின் மௌனத்தால் சூழ்ந்து பெரும் அன்னை தன் ஆன்மாக்களைத் தாங்குவது போலத் தாங்கினாலும் அவளது பூவுலக மேற்பரப்பு மட்டுமே அவர்களின் சுமையைத் தாங்கி அதன் நெருப்பை அவர்களின் மரணத்தன்மையுடன் கலந்தது. அவளது மேலான ஆன்மா தனக்குள்ளேயே தனித்து உரிமை கோரப்படாமல் வாழ்ந்தது. ஊமை இயற்கையின் சலசலப்பிலும் அமைதியிலும் ஓர் நெருக்கத்தை அவள் அமைதியாக ஒன்றிப்போக உணர முடிந்தது. அவளுக்குள் இருந்த சக்தி பூமியின் மனிதரல்லாத சந்ததிகளை ஈர்த்தது. மேலும் தன் ஆன்மாவின் பரந்த சுதந்திரமான மகிழ்ச்சிக்காக விலங்குகள், பறவைகள், மலர்கள் மற்றும் மரங்களின் பேரார்வம் நிறைந்த அற்புதமான உயிர்களை அவள் இணைத்தாள். அவை அவளுக்கு எளிய இதயத்துடன் பதிலளித்தன. மனிதனுக்குள் ஒரு மங்கலான கலக்கமூட்டும் அம்சம் வாழ்கிறது. அது தெய்வீக ஒளியை அறிந்தும் வீழ்ச்சியின் இருண்ட அறியாமையை விரும்பி அதிலிருந்து விலகிச் செல்கிறது. அவளை நோக்கி ஈர்க்கப்பட்டு வந்த பலரிடையே
தன் உயர் பணிகளுக்கான துணையை, தன் ஆன்மாவின் தோழனை, அவளுடன் கடவுளும் இயற்கையும் போல ஒன்றாக படைக்கப்பட்ட அவளது மறு ஆன்மாவை அவள் எங்கும் காணவில்லை. சிலர் நெருங்கி வந்தனர், தீண்டப்பட்டனர், தீப்பற்றினர், பின்னர் தோல்வியுற்றனர். அவளது கோரிக்கை மிகப் பெரியதாகவும் அவளது சக்தி மிகத் தூய்மையாகவும் இருந்தது. இவ்வாறு தன்னைச் சுற்றியுள்ள பூமியை ஒரு சூரியனைப் போல ஒளிரச் செய்தாலும், அவளது அகவானத்தில் ஒரு தனித்த கோளமாக, மிக நெருக்கமானவர்களிடமிருந்து ஒரு தூரம் அவளைப் பிரித்தது. தெய்வங்கள் தனித்து வாழ்வது போல அவளது ஆன்மா சக்தி வாய்ந்ததாக இருந்தது.